கன்னியாகுமரியில் கடலுக்கு நடுவே அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் மண்டபத்திற்கும் கண்ணாடி இழை நடைபாதை அமைக்கும் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வேலாயுத பெருமாளிடம் கேட்கலாம். வேலாயுத பெருமாள், முழு விவரங்கள். கண்டிப்பாக. அதாவது குமரியின் அடையாளமாக திகழ்ந்து வருவது குமரி கடல் நடுவே அமைந்துள்ள 133 அடி உயர ஐயன் திருவள்ளுவர் சிலை. இதனை கடந்த 2000ஆம் ஆண்டு அப்போதைய தமிழ்நாடு முதல்வர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த திருவள்ளுவர் சிலையை உள்ளூர், வெளியூர், வெளிமாநிலங்கள் மட்டுமல்லாது ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பார்கள். குறிப்பாக பள்ளி, கல்லூரி மாணவிகள் அதிக அளவில் திருவள்ளுவர் சிலையையும் அதில் உள்கட்டமைப்பில் பொறிக்கப்பட்டுள்ள திருக்குறளையும் கண்டு பயனடைவார்கள். இதற்காக தமிழ்நாடு அரசு சார்பாக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் சுற்றுலா படகுகளை இயக்கி வருகிறது. இதனிடையே கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்த மண்டபத்துக்கும் திருவள்ளுவர் சிலை அமைந்துள்ள பாறைக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருந்து வருகிறது. குறிப்பாக அதனுடைய ஆழத்தின் தன்மை குறைவாகவும் அதிகமாகவும் இருக்கும் காரணங்களால் விவேகானந்த மண்டபத்துக்கு சுற்றுலா படகு இயக்கக்கூடிய சமயங்களில் திருவள்ளுவர் சிலைக்கு சுற்றுலா படகு இயக்குவதில் கடற்சீட்டங்கள் இருக்கும் சமயம் தடைப்பட்டு வந்தது. இதனால் சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஏமாற்றம் அடைந்து வந்தார்கள். இந்த குறையை நீக்குவதற்கு விவேகானந்த மண்டபத்துக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் இடையே பாலம் அமைக்க வேண்டும் என்று நீண்ட நாள் கோரிக்கையை வைத்து வந்தார்கள். குறிப்பாக தமிழ் ஆர்வலர்களும் இந்த கோரிக்கையை தமிழக அரசுக்கு வைத்து வந்தார்கள். இதைத் தொடர்ந்து விவேகானந்த மண்டபத்துக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் இடையே கண்ணாடியால் ஆன கூண்டு பாலம் அமைக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது. அதன்படி 37 கோடி ரூபாய் செலவில் கண்ணாடி கூடு பாலம் அமைக்கும் பணி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் துவங்கப்பட்டது. இந்த பாலமானது 97 மீட்டர் நீளமும் 4 மீட்டர் அகலமும் கொண்டது. குறிப்பாக இந்த கண்ணாடி பாலத்தில் சுற்றுலா பயணிகள் நடந்து செல்லும் பொழுது கீழே கடலில் உள்ள அழகையும் கண்டு ரசித்துக் கொண்டே செல்லலாம். இந்த இரு பாறைக்கும் நடுவே உள்ள பாலத்தின் பணிகள் தற்பொழுது இறுதி கட்டத்தை நெருங்கியுள்ளது. இந்த பாலத்தின் மொத்த எடை 22 டன் கொண்டதாகும். இந்த கூண்டு பாலமானது கடலில் காற்றுகள் துருப்பிடிக்காத வகையில் மிக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு வருகிறது. இந்த பாலத்தின் நடைபாதையில் போடப்படும் கண்ணாடி இலைக்கான பாதை இப்ப தற்பொழுது அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதால் ஜனவரி 1ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் குமரிக்கு 25ஆம் ஆண்டு திருவள்ளுவர் சிலை நிறைவி 25ஆம் ஆண்டு விழாவை ஒட்டி இந்த பாலத்தையும் திறந்து வைப்பார் என்று பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கண்ணாடி கூண்டு பாலத்தின் பணிகளை குமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகுமீனா அவர்கள் தினந்தோறும் பார்வையிட்டு ஆய்வு செய்து பணிகளை விறுவிறுப்பாக செய்யுமாறு அறிவுறுத்தி வருகிறார்கள். மேலும் குமரி மாவட்ட சுற்றுலா தலமும் அழகுபடுத்தும் பணிகளும் விரைவாக நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வேலாயுத பெருமாள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.